இன்றைக்கு வயதானவர்கள் இல்லாமல் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டிகள் ரொம்ப வயதானவர்கள் தான் மூட்டு வலியே ஒரு பெரிய பிரச்சனையாக சொல்லுவாங்க. ஆனால் இன்று வந்து நம்ம வேகமான வாழ்வியலில் உடல் எடை அதிகமாகிட்டு இருக்கிற சிறு வயதிலேயே சிலருக்கு வந்து சரியான உடற்பயிற்சி இல்லாதனால உடல் எடை அதிகமாகிறதுனால சரியான உணவில் வந்து சுண்ணாம்பு சத்து மற்றும் சில உயிர் சத்துக்களை சரியாக சாப்பிடாதனால இள வயதிலையும் நடுத்தர வயதிலையும் மூட்டு வலி வர ஆரம்பிக்கிறது. மூட்டு வலிங்கிறது குறிப்பாக இங்கே நம்ம பேசுகிறது வந்து கால் மூட்டில் வரக்கூடிய வலி, இந்த கீழ்வாயு அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம். இந்த கால் மூட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நம்மளுடைய உடல் எடையை தாங்குவது அந்த கால் மூட்டு தான். அப்போ நம்ம உடல் எடை அதிகமாகிக்கிட்டே போகுது, சீராக இல்லை, உயரத்திற்கேற்ற எடை இல்லை, ரொம்ப அதிகமாக இருக்குது, இல்லை தொப்பை இருக்கிறது, ஆண்களுக்கு தொப்பை இருக்கிறது, அது தவிர வந்து பெண்களுக்கு சிசேரியனுக்கு அப்புறம் சரியான ஒரு உடல் பயிற்சி இல்லாதனால இடுப்பு பகுதியில் வயிற்று பகுதியில் அதிக சதை ஏற்படுவது, இதனால் என்ன ஆகும்னா ஒரு அன்ஈவன் வெயிட் பேலன்ஸ் வந்து அந்த மூட்டுகளுக்கு வரும். அப்போது 30-40 ஆண்டுகள் ஒரு எடையை தாங்கி கொண்டிருந்த மூட்டு திடீரென தொப்பையின் காரணமாக உடல் எடை உயர்வு கூடுறதுனால அதற்கு ஒரு சோர்வு ஏற்படும். அதை அந்த மூட்டுகளுக்கு இடையில், அந்த மூட்டுங்கிறது ஒரு பொருத்து, அந்த பொருத்தில் அந்த நம்ம சில் எலும்புன்னு சொல்லுவோம், கால் மூட்டு சில் எலும்பு தனியாக இருக்குது, அதுக்கு உள்ள 2 முக்கிய நாண்கள்னு சொல்லுவாங்க, தசை நாண்கள்ன்ட்டு லிகமெண்ட்டுன்னு சொல்கிறது ஆங்கிலத்தில். அந்த லிகமெண்ட்டால் அது கட்டி வச்சுருக்கு. இப்போ திடீர் எடை உயர்வு வரும் பொழுது அந்த லிகமெண்ட் வந்து கொஞ்சம் சோர்வடையும். அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈரப்பசை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து திரவம் வந்து வற்றக்கூடும். சிலருக்கு அந்த சைனோவியல் மெம்பரேன் சில கிழிசல் கூட ஏற்பட்டுரும், உடல் எடை கூடுறதுனாலையோ இல்லைன்னா மூட்டுக்கள் அடிபடுறதுனாலையோ அது வரும். இந்த கால் மூட்டு வலி வந்து முதல்ல இந்த மூட்டு வலி சாதாரணமாக எலும்பு தேய்வில் இல்லை உடல் எடை கூடுனதுனால வந்திருக்கா, இல்லை வேறு ஏதாவது நோய் தொற்றுனால் வந்திருக்கா? ஏன்னா செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ உடலில் வந்து ரத்தத்தில் வந்து சில தொற்று கிருமிகள் போய் அந்த கிருமிகள் அந்த மூட்டு பொருத்தில் உள்ள சதைகளை பாதித்து அதனால் மூட்டு வலி வந்திருக்கா, இல்லை எலும்புகளில் வந்து தாக்கக்கூடிய பொருத்துகளில் அந்த கனெக்டிவ் டிஷ்யூவில் தாக்கக்கூடிய ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் குறிப்பாக ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூட்டு வலி இருக்குது, அந்த வலியா, இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட பீட்டா ஹிமோலிட்டிக் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்னு சொல்லுவாங்க ஒரு நுண்கிருமி, அதனால் வரக்கூடிய ஒரு ரொமேட்டிக் ஃபீவர்னு சொல்லக்கூடிய இதயத்தையும் மூட்டுகளையும் பாதிக்கக்கூடிய ஒரு வகையான மூட்டு வலியா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சிடும். மூட்டு வலி அப்படின்னோடனே இது ஒரு சாதாரண மூட்டு வலி நம்ம அசத்தியாக இருந்துடக்கூடாது. வயதை ஒட்டி, ஆண் பெண்ணை ஒட்டி, அவர்களுடைய வேலையை ஒட்டி, இல்லை அவர்களுக்கு இருக்கக்கூடிய துணை குறிகுணங்களை ஒட்டி அந்த முட்டு வலி வந்து என்ன காரணத்தினால் ஏற்பட்டிருக்குங்கிறத ரொம்ப தெரிஞ்சுக்கணும். அதனுடைய கிளினிக்கல் ஃபீச்சர் என்ன, அந்த மூட்டு வலி வந்து ஒரே இடத்துல இருக்கா, வீக்கத்துடன் இருக்கிறதா, சிலருக்கு வீக்கம் இருக்காது, வெறுமன வலி இருக்கும், சிலருக்கு நடக்கும்போது கரைச்சின்னு ஒரு கிரிப்பிட்டேட்டிங் சவுண்ட் இருக்கும், படி ஏறும்போது கடக்குன்னு சத்தம் கேட்குது, நெட்டி உடையிற சத்தம் கேட்குதும்பாங்க. சிலருக்கு அந்த இடத்துல மட்டும் புறங்கையை வச்சு பார்த்தா லேசாக வெதுப்பாக சூடாக இருக்கும், நேரடியாக பார்க்கும்போது ஒரு சிவந்த நிறம் காணப்படலாம். சிலருக்கு இப்படிலாம் இல்லாமல் இயல்பாக வெளியே இருக்குது ஆனால் வலி ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த குறிகுணங்களை வச்சு இந்த காரணத்தை நம்ம ஒரு மருத்துவர் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். அதை கண்டுபிடிச்சிட்டு அதற்கேற்றாற் போல் உள் மருத்துவ சிகிச்சை செய்யணும், அதற்கேற்றாற் போல் உணவையும் எடுத்துக்கணும். முட்டு வலியும் ஒரு வாத நோய் தான். அப்போ வாத நோய்க்கே உரிய புளிப்பு, கிழங்கு வகைகள், வாய்வு பொருட்கள் இதை வந்து நம்ம நீக்கிறது ரொம்ப முக்கியம். அது தவிர குளிர்ச்சியான ஆகாரங்கள், குளிர்ச்சியான குளிர்பானங்கள், குளிர்ந்த தண்ணீர் இதை வந்து தவிர்த்தரணும். வாயு பதார்த்தங்கள் எடுத்துக்கக்கூடாது. இது தவிர மூட்டுகள் வயதாகும்போது தேய்வினால் வரக்கூடிய ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னால் நிறைய பேர் நடக்கிறது இல்லை, நடந்தால் மூட்டு வலி அதிகமாக இருக்குது அதனால் நடக்கிறதில்ல, இல்லை சிலர் வந்து ரொம்ப வலி இருக்குது என்னை டாக்டர் நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கங்கிறாங்க. அது ரொம்ப தவறு. நடக்கும் பொழுது தான் தசைகள் வந்து இறுகி வலு உண்டாகும். எலும்பு தேய்வுங்கிறது வயோதிக மாற்றமாக இருந்தால் கூட நடக்கும் பொழுது தசைகள் வந்து நல்ல வலு பெற்று அந்த தேய்ந்த எலும்பையும் உறுதியுடன் பிடிச்சிக்கிறதுக்கு அந்த பயிற்சி வந்து உதவியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நடைப்பயிற்சிங்கிறத கட்டாயமாக வச்சுக்கணும். உணவில் இந்த கட்டுப்பாடு வச்சுக்கணும். இது தவிர சில சிட்ராமுட்டின்னு சொல்லுவாங்க, ஷீரபலான்னு ஆயுர்வேதத்தில் சொல்கிறது. சிட்ராமுட்டிங்கிறது ஒரு சாதாரண ஒரு தாவரம், அது எல்லா வயலோரங்களில் கிடைக்கக்கூடிய தாவரம். அதில் வந்து தைலம் காய்ச்சி சித்த மருந்துகள் பயன்படுத்தும். சிட்ராமுட்டி தைலம், சிட்ராமுட்டி மடக்கு தைலம், அப்புறம் மெழுகில் நம்ம தேன் மெழுகை வந்து உருக்கி பிண்ட தைலம்னு ஒன்று பயன்படுத்துவாங்க. அந்த தைலங்களை வந்து நல்ல முட்டுகளை லேசாக இளஞ்சூடாக்கி
முட்டுகளில் தேய்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம வயலோரங்களில் இருக்கக்கூடிய நொச்சி, தழுதாழை, இப்போ ஆமணக்கு இது மாதிரி இலைகளை வந்து லேசாக வதக்கி அந்த இடத்துல கட்டு போடலாம், இல்லை ஒற்றடம் கொடுக்கலாம். அப்படி இலைகள் எங்களுக்கு கிடைக்கலன்னா சாதாரண வெந்நீர் ஒற்றடம் கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி சிட்ராமுட்டி தைலமோ பிண்ட தைலமோ தேய்ச்சி அதுக்கப்புறம் நல்லா வெந்நீர் ஒற்றடம் கொடுத்தோன்னா உள்ளே இருக்கிற இன்ஃப்ளமேட்டரி இது வந்து குறைஞ்சிரும். அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து நார்மலாக இயல்பான அளவுக்கு வரும். அதுக்கப்புறம் தொடர்ந்து உடற்பயிற்சி மூலமாக அந்த லிகமெண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். முட்டு வலியை பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்த வலி எதனால் ஏற்பட்டது, இதற்கான நோய் காரணம் என்ன அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது சாதாரண முட்டு வலிக்கு இந்த மாதிரி தைலம் போட்டுக்கலாம். இல்லை இதை தாண்டி ரொமட்டாய்டு மாதிரி இருக்குது, இது ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படிங்கிறத வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, நம்ம ரத்தத்தில் ஆர்ஏ ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று சோதித்து பார்ப்பாங்க. அந்த ஆர்ஏ ஃபேக்டர் பாசிட்டிவாக இருக்குது, அவருடைய இஎஸ்ஆர் அளவு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் மூட்டுகள் வந்து இந்த சிறு சிறு மூட்டுகள் எல்லாம் கையில் இருக்கக்கூடிய கை மூட்டுகளில், கால் மூட்டுகளில், பெரிய மூட்டுகள் சிறு மூட்டு ரெண்டுலேயுமே நூல்கண்டு மாதிரி வீங்கிக்கிறது, அப்புறம் அந்த மூட்டுகள் வீக்கத்தினால ஒரு பக்கமாக வளைந்து போவது, இது மாதிரிலாம் இருந்ததுன்னா அது வந்து ரொமட்டாய்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இரத்த சோதனையில் அதை உறுதிப்படுத்திக்கலாம். அப்படி ஆர்ஏ ஃபேக்டர் பாசிட்டிவாக இருந்து இந்த மாதிரி வலி இருந்ததுன்னா அவர்களுக்கு தொடர்ச்சியான உள் மருத்துவ சிகிச்சை வேணும். இந்த மாதிரி ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் ஆரம்ப கட்டத்திலேயே நல்ல மருந்து எடுத்துக்கிட்டால் தான் அவர்களுக்கு அந்த எலும்புகள் கோணி போவதை வந்து தவிர்க்க முடியும். இல்லைன்னா வந்து கால் எலும்புகள் வந்து ஒரு பக்கமாக சாய்ந்துடும், கை எலும்புகளும் வந்து கோணி போயக்கூடிய தன்மை ஏற்படும். அவர்களுக்கு உள்ளே வந்து சேராங்கொட்டை சேர்ந்த மருந்துகளை வந்து உள் மருந்தாக நம்ம கொடுக்கணும். உணவுலேயும் அந்த வாத நோய்க்குரிய அவங்க ரொம்ப திட்டமாக கட்டுப்பாடாக இருக்கணும். குறிப்பாக பெண்கள் ஒரு 16-17 வயசில் வந்து இந்த மூட்டு வலி வர ஆரம்பிக்கும். 23-24 வயசில் அதிகமாகக்கூடிய தன்மை உண்டு. இது தவிர வேறு சில பெரிய எஸ்எல்இ போன்ற நோய்கள்லையும் மூட்டு வலி வரலாம். அதனால் மூட்டு வலி வந்ததுன்னா அது நமக்கு நோய் தொற்றால் வந்ததா, இல்லை ஆட்டோ இம்யூனில் இருக்குதா, எலும்பு தேய்வா, இல்லை அடிபட்டு வந்த சில பேர் ஹாக்கி விளாட்றாங்க, ஃபுட்பால் விளாட்றாங்க, விளையாடும்போது அப்போது கால் லெஃப்ட் சைடில் தட்டி விட்டுட்டாங்கன்னா அப்போ சில லெகமெண்டல் ஸ்ட்ரெச் ஏற்படும். எனக்கு வந்து லேட்ரல் லெகமெண்டில் டேர் இருக்குது, மெனிஸ்கஸ் மெம்பரேனில் டேர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு நல்ல பயிற்சி, வெளியே தைலம் போட்டாலே அவர்கள் முழுமையாக குணப்பட முடியும்.